திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வயதான தம்பதியினர் கொலை வழக்கில் போலீஸ் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. பழனிசாமி பர்வதம் தம்பதியர் வீட்டிற்கு பக்கத்து தோட்டத்தில் வசிக்கும் உறவினரான ரமேஷுக்கும் பழனிசாமி குடும்பத்திற்கும் இடையே ஆடு மற்றும் கோழிகள் வேலி தாண்டி வருவது தொடர்பாக பல மாதங்களாக பிரச்சனை இருந்து வந்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து சண்டை ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த ரமேஷ் வீடு புகுந்து இருவரையும் வெட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. அவிநாசி நோக்கி சென்றபோது விபத்தில் சிக்கி அரசு மருத்துவமனையில் ரமேஷ் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரிடம் விசாரணை நடத்த போலீசார் விரைந்துள்ளனர். அப்போ முன்னாடி போய் நின்று பாத்துக்கிறேன். அவரு வெளியே கீழே கிடந்தாருங்க. கீழே இருந்தா ஐயோ வாங்க, அவர் எங்கேயோ கீழே விழுந்துட்டாராட்டுக்குது. அந்த அக்காவுக்கான தூக்கி கட்டில படுக்க வைக்கலான்னு கூப்பிட்டா. நான் போய் பார்த்தேன், மூஞ்சியெல்லாம் ரத்தமா இருந்தது, பூரா காயம் இருந்ததுங்க. பிளட் எல்லாம் நிறைய போய் கிடந்தது. அப்புறம் எனக்கு படபடப்பாகி போச்சு. நான் மறுபடியும் பக்கத்துல இன்னொரு அக்கா இருக்கிறாங்க, குழந்தைக்கான்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போட்டு அவங்களும் ஓடியாந்தாங்க. வந்து பார்த்தபோது எப்படி என்ன கிடந்தாரு, கடந்த மாதிரி தான் இருந்தாரு. எப்படி இருந்தாரு ஐயா? முன்னாடியே உங்களுக்கு பிரச்சனை ஏதா இருக்குங்களா? அவன் தண்ணி போட்டு சத்தம் போடுவேன், தண்ணி போட்டு சத்தம் போடுவேன். அப்புறம் நாங்க ஒருக்கா மிரட்டி விட்டோம். இந்த வடவரசால பையன், அவன் பேரு ரமேஷ். அப்புறம் அதுக்கு மாதிரி காணும். கடந்த ஒரு வருஷமாவே பக்கத்து தோட்டத்துலையுமே இவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைனா, இவங்க வயசானவங்க 2 பேருமே அவள் தண்ணி போட்டு ஒரு பையன் வந்து சத்தம் போட்டு இருப்பாங்க. அப்புறம் அது பலமுறை நாங்கள் நேரடியாக சொல்லிக்கிறது, இடம் உங்களுக்கு சின்ன மாதாணி ஏன் சத்தம் போடுறீங்க, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு போயிடுவாங்க. அப்போ நாங்கள் சந்தேகப்படுறது அவர் தான் 100%. ஆனால் வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு இந்த அளவுக்கு அவங்க தான் பண்ணானான்னு ஒன்றும் கன்ஃபார்மாக தெரியல. இருந்தாலும் கூட 100% ரமேஷ் மேலதான் எங்களுக்கு சந்தேகம். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.